Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். டுடேஸ் கிளாஸில் UGTRB எக்ஸாமில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Bravais lattice corresponding to the basic vectors a equal to b equal to c, alpha equal to beta equal to gamma equal to 90 degree s. ஸோ இது வந்து Bravais lattice ரிலேட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து கொண்டு வந்துட முடியும். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதுதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு தான் நமக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். a equal to b equal to c இருக்கும். அண்ட் ஆங்கிள் கிரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரிஸாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே. செகண்ட் கொஸ்டின், செல் ஹேவிங் மோர் தேன் ஒன் lattice பாயிண்ட் இன் யூனிட் செல் இஸ் known as. ஸோ ஒரு யூனிட் செல்லில் மோர் தேன் ஒன் lattice பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா கண்டைன்ஸ் ஒன் lattice பாயிண்ட். ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா கண்டைன்ஸ் மோர் தேன் ஒன் lattice பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோர் தேன் ஒன் அப்படின்னு வர்றப்போ ப்ரிமிட்டிவ் செல் நமக்கு ஆன்சர் வராது. அதே மாதிரி நான் ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யூனிட் செல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நான் ப்ரிமிட்டிவ் செல் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? பட் இங்கே வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, யூனிட் செல் அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ஆக்சுவலி இது லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி கொஸ்டின் தான். ஸோ வேர்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணி ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து கொண்டு வரணும். சரியா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். தேர்ட் கொஸ்டின், த lattices reciprocal to each others are. ஓகே. ஸோ என்னென்னா lattice எதுக்கு வந்துட்டு ரெசிப்ரோக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலி வந்து சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா சிம்பிள் கியூபிக் தான். ஓகேவா? அடுத்ததா பிசிசி ஸ்ட்ரக்சருடைய ரெசிப்ரோக்கல் எஃப்சிசி, எஃப்சிசி ஸ்ட்ரக்சருடைய ரெசிப்ரோக்கல் பிசிசி. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பாடி சென்டர்ட் கியூபிக் அண்டு சிம்பிள் கியூபிக். ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. பிசிசியும் சிம்பிள் கியூபிக்கும் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? அடுத்ததா பிசிசி அண்டு எஃப்சிசி. இது வந்துட்டு கரெக்டு. ஓகேவா? அடுத்ததா எஃப்சிசி அண்டு சிம்பிள் கியூபிக். ஸோ இது வந்துட்டு தப்பான ஆன்சர். அடுத்ததா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அண்ட் மோனோக்ளினிக். ஸோ இதுவும் வந்து தப்பான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பாடி சென்டர்ட் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஸோ போத் ஆர் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. Fourth question, the mass of the unit cell with lattice constant A is. ஓகே. ஸோ இது வந்து நம்ம டைரக்ட் ஃபார்முலாவாக என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா டென்சிட்டிக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ டென்சிட்டி இட் வில் பி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மாஸோடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். டென்சிட்டியை ரோ அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அண்ட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கியூபுடைய வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஏ கியூப் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் என்ன, மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் ரோ ஏ கியூப், ஆப்ஷன் ஏ. ஸோ மீதி ஆன்சர்லாம் வந்து நமக்கு தப்பான ஆன்சராக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரோ ஏ கியூப். ரோங்கிறது டென்சிட்டி, ஏ கியூப் அப்படிங்கிறது வால்யூம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். Fifth question, the path difference between rays reflected from the adjacent planes which are d distance apart is. bracketல என்ன கொடுத்துருக்காங்க, where theta is the angle of diffraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பிராக்ஸ்லா படிச்சிருப்போம் இல்லையா, அதுலேயே இன்டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ பிராக்ஸ்லா நம்ம என்ன படிச்சிருக்கோம், n lambda is equal to 2d sin theta. ஸோ ஆன்சர் என்ன, 2d sin theta, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. Next question, the differences between crystalline and amorphous structure is. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். போத் ஹாவ் ரெகுலர் இன்டர்னல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஆன்சர் கிடையாது, தப்பு. ஏன்னா கிறிஸ்டலின் தான் வந்துட்டு நம்ம ரெகுலர் நேச்சரில் இருக்கும், அமார்பஸ் வந்துட்டு நான் ரெகுலர் நேச்சரில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ரெகுலர் நேச்சரில் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து போத் ஹாவ் நோ ரெகுலர் இன்டர்னல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்துட்டு தப்பான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததா கிறிஸ்டலின் ஹேஸ் ரெகுலர் இன்டர்னல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்.
பட் அமார்ஃபஸ் டஸ் நாட் ஹேவ் a ரெகுலர் இன்டர்னல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேவா? கிறிஸ்டல்ஸ் அப்படின்னாலே ஒரு ரெகுலர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணும். அமார்ஃபஸ் அப்படிங்கிறது ரேண்டம் மேனர்ல ஆட்டம்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அது வந்துட்டு நான் ரெகுலர் ஸ்ட்ரக்சர் அதுக்கு கீழே வந்துடும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. ஓகேவா? ஸோ டியில் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலுக்கு வந்து நோ ரெகுலர் இன்டர்னல் அப்படின்னு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமார்ஃபஸ்க்கு வந்துட்டு ரெகுலர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியுமே வந்து தப்பு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் ஏரியா இன் 100 பிளேன்ஸ் விச் ஹேஸ் அ FCC ஸ்ட்ரக்சர்ஸ்? ஓகே, FCC ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன அண்ட் பிளேனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 100 பிளேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேடியஸுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.174 நேனோமீட்டர். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு FCC கிறிஸ்டல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். எந்த யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா யூனிட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை A ஸ்கொயர். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் FCC ஸ்ட்ரக்சருக்கு என்னது 4. சரியா? ஸோ யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால டிவைடட் பை A ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். இதே இது பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா A கியூப் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்ம போட்டிருப்போம். சரியா? ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம நோட் பண்ணி அதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை A ஸ்கொயர். ஓகே, ஸோ லாட்டிஸ் பராமீட்டர் FCC கிறிஸ்டல்ஸ்க்கு வேல்யூ என்ன? A இஸ் ஈக்குவல் டு 2√2R. ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.174 நேனோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.492 நேனோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம்? ஏவோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அட்டாமிக் டென்சிட்டி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட் வில் பி ஈக்குவலன் டு 4 டிவைடட் பை ஏவோட வேல்யூவை ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். 0.492 இன்டூ 10⁻⁹ நானோமீட்டரில் தானே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதனால இன்டூ 10⁻⁹ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8.2 இன்டூ 10⁻18 ஆட்டம்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதே ஆன்சர் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மில்லிமீட்டர் ஸ்கொயரில் வந்து ஆன்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஸோ அப்போ 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 8.2 இன்ட்டு 10⁻18 ஆட்டம்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நான் வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 10⁻⁶ வந்துட்டு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? இங்கே பாசிட்டிவ் 18 இருக்குது, இங்கே வந்து -6 வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10⁻12 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 8.2 இன்ட்டு 10⁻12 ஆட்டம்ஸ் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் கேட்டாங்கன்னா 10⁻18 அப்படிங்கிற ஆன்சர் வரும். மில்லிமீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்கிறதுனால 10⁻12 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எந்த இதில் இருக்கு? என்ன ஆப்ஷனில் இருக்குது இந்த ஆன்சரு? ஆன்சர் பியில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி, 8.2 into 10⁻12 atoms per millimeter square. 8th question. Which one is not correct for a hexagonal crystal system? Not correct in கேட்டிருக்கான். என்ன சிஸ்டம் கொடுத்துருக்கான்? ஹெக்ஸகனல் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ lattice parameters ஓட வேல்யூஸ் தெரிஞ்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ lattice parameters வேல்யூ ஃபார் ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா A1 equal to A2 not equal to A3. அதே மாதிரி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா 90 டிகிரிஸில் இருக்கும். காமாவோட வேல்யூ 120 டிகிரியில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்துக்கலாம். காமா வந்து 120 டிகிரி, இது கரெக்ட் தான். தென் A1 ஈக்குவல் டு A2 நாட் ஈக்குவல் டு A3, இது வந்து கரெக்டான ஆன்சர். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, இதுவும் வந்து கரெக்டான ஆன்சர். நம்பர் ஆஃப் லாட்டிஸ் இஸ் 2, ஸோ இது வந்து தப்பான ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? 9th question.
Stacking sequence in a primitive cube structure is. ஓகே, சீக்வென்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ண கொஸ்டின் இது. கியூபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி 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 இது வந்து கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு வராது, தப்பு. அடுத்ததா ஏபி ஏபி ஏபி, இந்த ஏபிசி 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 எதுக்கு வரும் அப்படின்னா ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சருக்கு வரும். அண்ட் ஏபி ஏபி ஏபிங்கிறது எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு வரும், சரிங்களா. அப்போ வந்து கியூபிக்கல் நேச்சர் அப்படின்னு வர்றப்போ நமக்கு ஏஏஏ ஆப்ஷன் டி இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஓகே. 10th question. The bond due to electrostatic attraction between permanent dipoles is. ஓகே, பெர்மனன்ட் டைபோல்ஸ்க்கு இன்பிட்வீனில் கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்னால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பாண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின், சரிங்களா. மெட்டாலிக் பாண்ட் வந்துட்டு கிடையாது, ஆன்சர் வராது நமக்கு. மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரான் சிக்கும் பாசிட்டிவ் அயான்ஸ்க்கும் இடையில பாசிட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு இன்பிட்வீனில் நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மெட்டாலிக் பாண்ட் கிடையாது. தென் கோவலண்ட் பேண்ட், கோவலண்ட் பேண்ட் வந்துட்டு ஷேரிங் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயானிக் பாண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேவா. ஸோ ஆட்டம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அயானிக் பாண்ட் வந்து கிடையாது. ஸோ பெர்மனன்ட் டைபோல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்ஸ்னால நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாண்டிங் என்ன அப்படின்னா வான் டூ வால்ஸ் பாண்ட். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி, ஓகேவா. 11th question. Name the crystal systems which have all the three lattice constants equal. ஓகே, ஸோ ஏபிசி உடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸை மெமரைஸ் பண்ணுறதுக்கு. சிடி ஆர் ஹெச்எம்டி. சிடி ஸ்கேன் பக்கத்தில், சிடி ஸ்கேன் பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது, ஹெச்எம்டி கடை வந்துட்டு இருக்குது, ஹெச்எம்டி வாட்ச் கடை வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன், ஓகேவா. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சிடி ஆர் ஓஆர் ஹெச்எம்டி. சிங்கிறது கியூபிக், டிங்கிறது டெட்ராகனல், ஓ அப்படிங்கிறது ஆர்த்தோரோம்பிக், ஆர்ங்கிறது ரொம்போஹெட்ரல், ஹைச்ங்கிறது ஹெக்ஸகனல், எம்ங்கிறது மோனோக்ளினிக், டிங்கிறது ட்ரைக்ளினிக், சரிங்களா. ஸோ சியுடைய லாட்டிஸ் பேராமீட்டர் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது தெரியும். இதே சீக்வென்ஸ் எனக்கு எங்கே ஃபாலோ ஆகும் அப்படின்னா ஃபோர்த்து சிஸ்டமில் வந்து எனக்கு ஃபாலோ ஆகும். ஸோ ஃபோர்த்து சிஸ்டம் என்ன, சிடிஆர் ஓஆர். ஆர் என்னது, ரொம்போஹெட்ரல். ஸோ ரோம்போஹெட்ரலுக்கு இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரைகனல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், சரியா. ஸோ அப்போ கியூபிக்குக்கும் ட்ரைகனலுக்கும் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சியா வந்து இருக்கும், ஈக்குவல் லேட்டஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக நமக்கு இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது கியூபிக் அண்டு ட்ரைக்ளினிக். ஸோ இது ஆன்சர் கிடையாது, தப்பு. அடுத்து கியூபிக் அண்டு ட்ரைகனல். ஸோ இது வந்து ஆன்சர் கரெக்டு. அடுத்ததாக ட்ரைக்ளினிக் அண்ட் ட்ரைகனல், இது வந்து தப்பு. அடுத்ததாக ட்ரைக்ளினிக் அண்ட் டெட்ராகனல், இதுவும் வந்துட்டு தப்பு. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா கியூபிக் அண்ட் ட்ரைகனல், ஓகேவா. 12th question. Which two operations constitute a glit symmetry? ஸோ glit symmetryனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். glit symmetry is a combination of slide and flip, ஓகேவா. ஸோ glit symmetry is a combination of slide and flip. ஸோ ஸ்லைட் அண்ட் ஃப்ளிப் இந்த என்ன ஆப்ரேஷனில் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃப்ளிப் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனில் கிரியேட் ஆகும், சரிங்களா. ஸ்லைடு வந்து டிரான்ஸ்லேஷனில் கிரியேட் ஆகும், ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஷனில் ஃப்ளிப் கிரியேட் ஆகும், டிரான்ஸ்லேஷனில் ஸ்லைடு வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளிட் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன் நடக்கிறப்போ எனக்கு கிளிட் சிமெட்ரி கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ரொட்டேஷன் ப்ளஸ் இன்வர்ஷன் நடக்கிறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ரோட்டோ இன்வர்ஷன் எனக்கு கிரியேட் ஆகும், ரோட்டோ இன்வர்ஷன் எனக்கு கிரியேட் ஆகும், அதாவது இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததாக ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வர்ஷன் தான், இதுவும் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். பட் வந்து இது கிளிட் சிமெட்ரிக்கு கீழே வராது, ஓகேவா. அடுத்ததாக ரொட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், இது வந்து ஸ்க்ரூ ஆக்சிஸை வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரொட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் எதை வந்து எனக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஸ்க்ரூ ஆக்சிஸை கிரியேட் பண்ணும், ஸ்க்ரூ சிமெட்ரியை எனக்கு கிரியேட் பண்ணும், ஓகேவா. கிளிட் சிமெட்ரி எனக்கு கிரியேட் பண்ணுறது ரிஃப்ளெக்ஷன் அண்டு டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன். ஸோ மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்க்ரூ மாதிரி அப்படியே சுற்றிட்டே இருக்கும், சரியா. ஸ்க்ரூ ஆக்சிஸ் எனக்கு கிரியேட் ஆகும். அடுத்ததாக கிளிட் சிமெட்ரி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டும் சேர்ந்து எனக்கு கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு சிமெட்ரி நேச்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளிட் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. 13th question. In the van der Waals bonding, the attractive interaction energy between two dipoles depends on.
ஸோ வாண்டர் வால்ஸ் பாண்டிங் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி பிட்வீன் த டூ டைபோல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாண்டர் வால்ஸ் ஃபார்முலா வந்துட்டு லெனர்ட் ஜோன்ஸ் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். எல்ஜே பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன், உங்களுடைய நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. U of R, அதாவது லெனர்ட் ஜோன்ஸ் பொட்டன்ஷியலை வந்துட்டு U of R அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். U of R is equal to 4 Fcell into sigma by R whole power 12 minus sigma by R whole power 6. ஓகேவா? திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். U of R is equal to 4 Fcell bracket open பண்ணிட்டு sigma by R whole power 12 minus sigma by R whole power 6. ஓகேவா? ஸோ இதில் அந்த சிக்மா பை ஆர் ஹோல் பவர் 12 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ரிப்பல்சிவ் பார்ட், ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜியோடைய பார்ட். ஓகேவா? ஸோ அதோடைய சைன் நமக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் சைனில் இருக்கும். ப்ளஸ் அப்படிங்கிற சைனில் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு டேர்ம், செகண்ட் டேர்ம் சொன்னோம் இல்லையா, சிக்மா டிவைடட் பை ஆர் ஹோல் பவர் 6 அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ மைனஸ் சிக்மா டிவைடட் பை ஆர் ஹோல் பவர் 6. ஓகேவா? ஸோ இது என்ன டேர்ம் அப்படின்னா அட்ராக்டிவ் டேர்ம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதில் சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, நமக்கு என்ன வேரி ஆகுது அப்படின்னா அந்த ஆருடைய வேல்யூ, அந்த பவரோட வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். பாசிட்டிவ் அப்படின்னா ரிப்பல்சிவ் டேர்ம், நெகட்டிவ் அப்படின்னா அட்ராக்டிவ் டேர்ம். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அட்ராக்டிவ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அட்ராக்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் எது வந்து மைனஸ் சிம்பிள் நமக்கு இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்ததா அந்த இன்ட்ராக்ஷன் எனர்ஜிக்குரிய ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன், சிக்மா டிவைடட் பை ஆர் ஹோல் பவர் 6 அப்படின்னு சொன்னேன். ஸோ 6 இங்கே எந்த இடத்துல இருக்குது, ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ஸோ மைனஸ் சி பை ஆர் ஹோல் பவர் 6, ஆன்சர் டி. ஓகேவா? இதே இது ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ரிப்பல்சிவ் அப்படின்னா ப்ளஸ் டேர்ம், ப்ளஸ் வரும், ப்ளஸ் அப்படின்னு வரும். சி கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சி டிவைடட் பை ஆர் பவர் என்ன ஆன்சர் வரும் நமக்கு 12 வரும். ஓகேவா? ஆர் பவர் 12 அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு இருக்கும். சரியா? அட்ராக்டிவ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி அப்படின்னா மைனஸ் சி டிவைடட் பை ஆர் பவர் 6. இதே இது ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் சி டிவைடட் பை ஆர் பவர் 12. ஸோ இதை வந்து நோட்டில் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் டி. ஓகே, 14th question, the bond energy in the hydrogen bond is in the order of dash. Options 0.01 electron volt, 0.1 electron volt, 1 electron volt, 1 volt. ஸோ பாண்ட் எனர்ஜி ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணியிருப்போம், நம்மளோட கிளாஸில் வந்து நம்ம சொல்லியிருந்திருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா வீக்கஸ்ட் பாண்ட் என்ன இருக்குன்னா வாண்டர் வால்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கொஞ்சம் வீக்கஸ்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்தாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கெட் பண்ணிட முடியும். 1 வோல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான எனர்ஜி. ஸோ இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறதும் ஹையர் எனர்ஜிஸ் தான். ஸோ இது வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. 0.1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். பட் ஹைட்ரஜன் பாண்டுக்கு வர்றப்போ இது ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 0.01 எலக்ட்ரான் வோல்ட். இதே இது உங்களுக்கு வாண்டர் வால்ஸ் பாண்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்னா 0.001 எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா இருக்கிறதுல வீக்கஸ்ட் பாண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வாண்டர் வால்ஸ் பாண்டு தான் வரும். ஸோ அதோட எனர்ஜியோட என்ன இருக்கும் அப்படின்னா 0.001 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 0.01 எலக்ட்ரான் வோல்ட். 15th question, assertion reason question கேட்டிருக்காங்க. assertion என்ன அப்படின்னா அயானிக் சாலிட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். கரெக்ட் தான். அயானிக் சாலிட்ஸ்க்கு வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, பிகாஸ் மோர் எனர்ஜி இஸ் நீடட் டு பிரேக் அயானிக் பாண்ட்ஸ் டியூ டு த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இதுவுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, ஸோ ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் வில் பி சி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்ட சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருந்தது. எதுவுமே வந்துட்டு ரொம்ப டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே டேரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்ததாக ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் குரூப்
QR கோட் வந்து நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அந்த லிங்க்குள்ள வாங்க. என்னோட கிளாஸஸ் வந்துட்டு நீங்க ஃப்ரீயா வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.